நேர்மையாக உழைத்து கொண்டே இருப்போம். நாம் அவமானப்பட்டு அழுத இடத்தில் காலம் நம்மை தலை நிமிர்ந்து வாழ வைத்து அழகு பார்க்கும். இன்னைக்கு நம்ம பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதில் பராத்தாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 2 கப் கோதுமை மாவு, கொஞ்சமா உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம பன்னீரை துருவி வச்சுக்கலாம். கூடவே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடைசியா கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். மாவை கொஞ்சம் தடிமனா தேய்ச்சி நம்ம துருவி வச்சிருக்கிற பன்னீரை உள்ள ஸ்டஃப் பண்ணி நான் மூடுறேன்ல இந்த மாதிரி மாவை க்ளோஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கல்ல போட்டு 2 பக்கமும் நெய் அப்ளை பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா ரெடி. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது போல செஞ்சு அசத்துங்க. இது என்னோட 100வது வீடியோ. என்னை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு வ்ளாக்ஸ்.